ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டேயோட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பென்சில்வேனியா போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் அந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ இது வந்து இந்த பாஸ்டன் போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் பிளான். இப்போ வந்து சடனாக நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு, எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்டன் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இடையில வந்து ஒரு பிரேக் எடுப்போம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 hours டிரைவ். ஸோ 4 hours டிரைவ் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 4 hours நம்ம ட்ரைவ் பண்ண போறோம். நேற்று ட்ரிப்பு முடிஞ்சு வந்துட்டு காலையில தூங்கி எழுந்து சரி ஓகே நம்ம மதியானத்துக்கு லஞ்ச் பண்ணலாம், ஏன்னா லேட்டா தான் எழுந்தேன். அதனால வந்து பொட்டேட்டோவும் பீஸும் போட்டு மதுரை ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 பண்ணிட்டு இருந்தேன். இதை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்துட்டு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. உடனே பாப்பா வந்து ரொம்ப நாளா பாஸ்டன் பிளான் பண்ணிருக்கோம்ல, அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே போலாமே, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் ரெடியாவே இல்லை ஆக்சுவலா சொல்லணும்னா. சரி ஓகே இருங்க நான் சாப்பாடை முடிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் பேக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு சாப்பாடை முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மீதி இந்த பாக்ஸ்லயும் போட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய ட்ரிப் நீங்க கிளம்பிருக்கீங்களா? சடனா வந்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்? ஏன்னா வீட்டுல போட்டது போட்டபடி இருக்கும், நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகணும், சோ நம்ம சாப்பாடு செய்யணும், சோ இவ்வளவு வேலைகள்லாம் இருக்கும்போது டக்குன்னு கிளம்புன்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா கிளம்புற மாதிரி தான் பேக் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் லேன் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் லேன் எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்மல் லேன்ல வந்துட்டு நமக்கு 55 ஸ்பீடு இருந்ததுன்னா எக்ஸ்பிரஸ் லேன்ல வந்துட்டு 65 இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஃபாஸ்டா போயிட்டே இருக்கலாம். விர்ஜீனியால இருந்து கிளம்பி மேரிலேண்டுக்கு அப்புறமா இப்போ டெலாவர் ஸ்டேட் வந்துட்டோம். இந்த டெலாவர் ஸ்டேட் பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ஸ்டேட்ல தான் வந்துட்டு யூஎஸ்லயே வந்து மோஸ்ட் கேன்சர் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லைக் ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூசேஜ் அதனால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம நியூ ஜெர்சிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நியூ ஜெர்சி வந்தாச்சு. இங்க வந்து நம்ம ஒரு பிரேக் எடுக்க போறோம். பக்கத்துல வந்து சர்வீஸ் ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ரோட்ல வந்து சைன் இருந்தது. சரி ஓகே இந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு வந்து போயிடலாம். எப்பவுமே நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா நியூயார்க்கோ இல்ல நியூ ஜெர்சியோ வரும் அப்படின்னா வந்து நியூ ஜெர்சில தான் வந்துட்டு ஒரு பிரேக் எடுப்போம். ஏன்னா கரெக்டா ஒரு 2.5 hours அப்பதான் வந்துட்டு வரும். பொதுவா நம்ம லாங் டிராவல் பண்ணும்போது இந்த சர்வீஸ் ஏரியாஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அது போக வந்து கேஸும் நம்ம இங்கே வந்து போட்டுடலாம் அப்படிங்கறதுனால. இப்போ வந்து ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும் தனியாவே ட்ரக் டிரைவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கதான் போவாங்க. அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு வந்துட்டு சேர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வசதியாவே இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தோம்னா வந்து ஃபுட்டோட சேர்த்து வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி டிராவல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சார்ஜர், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் சம் பேசிக் மெடிசன்ஸ் அது எல்லாமே கூட இருக்கும். நானும் ராஜும் வந்துட்டு வீட்ல இருந்து கொண்டு வந்ததே சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பாக்கு மட்டும் பர்கர் கிங்ல வந்து ஒரு பர்கரும் சிக்கன் ஃப்ரைஸும் வாங்கி கொடுத்தேன். சோ எல்லாரும் வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புறோம். இந்த பிரேக்குக்கு அப்புறமா ஒரே அழுத்து நம்ம வந்துட்டு ஹயாட் ரீஜென்சி வந்தாச்சு. இங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிட்டு தான் வரோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து கார் வேலட் பார்க்கிங் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு மேல போய் செக் இன் பண்ணிட்டு நம்ம வந்து ரூமுக்கு கிளம்ப போறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நைட் வந்து ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம இங்க வரதுக்கு. நம்ம முன்னாடியே வந்துட்டு லேட் செக் இன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டோம். நம்ம நியூயார்க் வந்தா கூட வந்து நியூ ஜெர்சில தான் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்துட்டோ இல்ல வாட்டர் டாக்ஸி எடுத்துட்டோ நம்ம வந்துட்டு நியூயார்க் ஈஸியா போயிடலாம். இது வந்து கிச்சன் இல்லாத மாதிரியான ஒரு ஹோட்டல் தான். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் குட்டியா, அதுக்கப்புறம் ஒரு லாக்கர், அதுக்கப்புறம் ஒரு காஃபி மேக்கர் இது மட்டும் தான் இருக்கும். அப்புறம் நார்மலா வந்துட்டு நமக்கு இருக்கிற டிவி, பெட், அதுக்கப்புறம் ஒரு குட்டி சேர், டைனிங் ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சு. ரூம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு நமக்கு.
ஏசி எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு வேற டிராவல் டயர்டு. அதனால வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, படுத்த உடனே தூங்கிட்டோம். அவ்ளோ டயர்டா இருந்துச்சு. நம்ம வந்து பாஸ்டன் கிளம்பணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 4:30 மணி நேரம் டிரைவ் பண்ணி நம்ம ஜெர்சி சிட்டி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னொரு 4:30 மணி நேரம் நம்ம டிரைவ் பண்ணி போகணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நம்ம வெளியில் வந்திருக்கோம். இந்த ஜெர்சி சிட்டி வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நான் வந்து இப்ப பாத்துட்டு இருக்க சைடு வந்து நியூயார்க், நம்ம நின்றுட்டு இருக்க சைடு வந்துட்டு பார்த்தோம்னா நியூ ஜெர்சி. ஸோ அவ்வளோ ஒரு அழகா நடுவுல வந்துட்டு ஒரு ரிவர் மட்டும் தான் இருக்கும். நாம இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு வாக் போயிருவோம். எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த இடம். இது வந்து காலையில இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எந்த ரெஸ்டாரண்ட் போறது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். சிட்டி டைனர் அப்படிங்கிற அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தாச்சு. இங்க வந்து ஏற்கனவே பாப்பாவும் ராஜும் சாப்பிட்டு இருக்காங்க. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா இங்க வரேன். நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சா சாப்பிடலாம். ஏன்னா அடுத்து ஒரு 2:30 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நான் வந்து ஒரு அவகாடோ டோஸ்ட் வித் எக், அதுக்கப்புறம் ராஜ் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்துட்டு வாஃபல் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா ப்ரோட்டீன் இல்லாம இருந்தது. மற்றபடி எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். எதை டேஸ்ட் பண்ண போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மேஷ் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் பாப்பாவோட வாஃபல். அவன் இன்னும் அதை பார்க்கல. இப்போ வந்து ஸ்டார்பக்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ஸ்ட்ராபெரி அசாய் லெமனேட் வாங்குறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து இப்ப டிராவல் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கா இருக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு லெமனேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போறோம். பாப்பா வந்துட்டு டீன் ஆனதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டேஸ்ட் வைஸும் சரி, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, நிறைய வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு. எப்படி வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. ஸ்கூல்ல மேபி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸா தான் வந்து இந்த ட்ரிங்க் பாப்பா குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கா. நான் ஒரு வாட்டி குடிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து டேஸ்ட் அவ்வளவா பிடிக்கவே இல்லை. அடுத்த டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஜெர்சி சிட்டில இருந்து நியூயார்க் போக போறோம். நியூயார்க் போறதுக்கு வந்துட்டு ஹாலண்ட் டனல் வழியா தான் போகணும். நியூயார்க்கையும் நியூ ஜெர்சியும் கனெக்ட் பண்றது வந்து இந்த ஹாலண்ட் டனல் தான். நம்ம வேட்டையாடு விளையாடு மூவில கூட வந்துட்டு இந்த டனல் வந்து காமிச்சிருப்பாங்க. 1927ல வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. இன்னுமே வந்துட்டு இது வந்து ரன்னிங்ல தான் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்குள்ள உள்ள போறதுக்கே டோல் வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1400 வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஹட்சன் ரிவருக்கு கீழே வந்துட்டு இந்த டனல் இருக்குது. இது வந்து சொல்லணும்னா டெக்னாலஜி எல்லாம் பெருசா இல்லாத காலத்திலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டனல் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். டனலுக்கு விட்டு வெளியில வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூயார்க் ஸ்டேட் தான். ஸோ வந்து இப்போ நியூயார்க்ல இருக்கோம். அடுத்து வந்து நம்ம கனெக்டிகட் போக போறோம். கனெக்டிகட் தாண்டினதுக்கு அப்புறம் பாஸ்டன் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி நேரம் டிரைவ் இருக்கும். ஏன்னா நம்ம இடையில வந்துட்டு ஒரு பிரேக் எடுப்போம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா. அப்படியே பேசிக்கிட்டு அண்ட் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்ததுல 2:30 மணி நேரம் போனதே தெரியல. நம்ம வந்து கனெக்டிகட்ல இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் தண்ணி அண்ட் வந்து எலக்ட்ரோலைட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் போறப்ப வந்து அப்படியே குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா, ஏன்னா வண்டிலேயே உட்காந்துருக்கோம், நிறைய டீஹைட்ரேஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வாங்கி ஆளாளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டே போவோம். நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா அங்கங்க இளநீ இருக்கும். ஸோ நம்ம நிப்பாட்டி வாங்கி குடிச்சிட்டு போவோம். பட் இங்க அந்த மாதிரி இல்லாதனால நம்ம எப்பவுமே டிராவல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு G2 இல்ல பவர் எய்ட் இந்த மாதிரி வாங்கி எடுத்துப்போம். அப்பப்போ குடிச்சிட்டு போவோம். இல்ல அப்படின்னா வந்து நம்ம அங்க போறதுக்குள்ள வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த ட்ரிப் எல்லாம் ஊத்திக்கும் அப்படிங்கிறதுனால.
அங்கங்க சடனா ஏதாவது ரோடு க்ளோஷர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சேஃபா பார்த்து போக முடியும். அண்ட் அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துல பார்த்தோம்னா இன்னொரு ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம. சரி ஓகே கொஞ்சம் கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் பார்த்ததுல இந்த கனெக்டிகட் ஸ்டேட்ல மட்டும்தான் வந்து ரொம்ப சின்ன ரெஸ்ட் ஏரியாவா இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரோட்டு மேல இருந்தது. எல்லா ரெஸ்ட் ஏரியாவுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. பாஸ்டன்ங்கிற பேரு பார்த்தோன்னே அப்பாடா நம்ம வந்து பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் வந்து இந்த ஸ்கூல் பஸ் அப்படின்னு போட்டு ஒரு கார் போயிட்டு இருந்தது. இது என்ன வித்தியாசமா இருக்கு, ஸ்கூல் பஸ்னா இந்த ஊர்ல எல்லோ கலர்ல தான் நான் பார்த்திருக்கேன், இது கார்ல வந்து இப்படி போட்டிருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் போல் இருக்கு. இப்ப ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல, நீமோ அப்படிங்கிற கம்பெனி. அதுவும் வந்து பர்டிகுலர்லி பார்த்தோம்னா இந்த பாஸ்டன் அரௌண்ட் இந்த ஏரியா கிட்ட தான் இந்த சர்வீஸ் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷலி நீட்ஸ் கிட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, அண்ட் வந்து அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருந்தா அதுக்கு கூட்டிட்டு போறது, இல்ல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருந்தா கூட்டிட்டு போறது, அந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா இந்த கார்ல ஒர்க் பண்ற டிரைவர்ஸ் வந்துட்டு அவங்க சிபிஆர் ட்ரைனிங் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவங்களா இருப்பாங்களாம். இந்த கார் வந்துட்டு வீல் சேர் ஆக்சசபிளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிராபிக் இருந்தது அப்படிங்கறதுனால வந்து நம்ம பிரிட்ஜ்ல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்போதான் சைட்ல பார்க்கும்போது பார்த்தா நிறைய வந்துட்டு உடஞ்சிருக்கு. என்னடா இந்த பிரிட்ஜை இப்படி போட்டிருக்காங்க, இது எவ்வளவு நாளா இப்படியே வந்து உடஞ்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டே வந்து கரெக்டா நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. காமன்வெல்த் அப்படிங்கிற ஹோட்டல்ல தான் பாஸ்டன்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல். இங்க வந்து நிறைய பக்கத்துல வந்துட்டு ஒரு ஃபென்வே பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அங்க நிறைய கேம்ஸா இருக்கட்டும் அண்ட் வந்து மியூசிக்கல் கான்சர்ட் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நடக்கும். ஸோ அங்க வர அந்த கெஸ்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்களா. இது ஒரு ஃபேமஸான ஹோட்டல் அண்ட் மெயின்ல இருக்கு. கார் வந்து வேலட் பார்க்கிங் கொடுத்துட்டு நம்ம வந்து செக்இன் பண்றதுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு செக்இன் பண்ண ஆன் டைம்க்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ஊர்ல இறங்கினோடனே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே குளிர்ச்சு. ஆக்சுவலா விர்ஜீனியால அவ்வளவா குளிரவே இல்லை. அண்ட் வந்து நியூ ஜெர்சில கூட அவ்வளவு குளிர் இல்லை. பட் இங்க நல்லாவே குளிர்ச்சு. ஸோ கண்டிப்பா ஜாக்கெட்ஸ் எல்லாம் வேணும் போல் இருக்கு நம்ம வெளியில போகும்போது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஸ்டன்ல வந்து நிறைய மழை பெய்யும் அண்ட் வந்து மற்ற இடங்களை விட குளிரும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வந்து லாங்கர் விண்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம வந்து பிளான்டா ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து 3 நைட்ஸ் இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். நமக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான ரூம் இருந்தது. அண்ட் வந்து ஒரு டைனிங் ஏரியா அண்ட் வந்து ரிலாக்ஸிங் ஏரியா, அது போக இந்த ரூம்ல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. நமக்கு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் இல்ல ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நம்ம வந்து டூர் வந்த இடத்துல சமைக்க போறது இல்ல, நம்ம ஏற்கனவே வந்துட்டு வெளியில எல்லாம் போயிட்டு டயர்டா வருவோம் அப்படிங்கறதுனால வந்து நமக்கு கிச்சன் வந்து வேண்டி வரல. நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.